அருமையானவர்களே, 9வது நாள் நோன்பு வைத்த நிலையில் ஜும்மா தொழுகையை இமாம் ஜமாத்தோடு நிறைவு செய்வதற்காக வேண்டி அல்லாஹினுடைய மஜ்லிஸிலே ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நோன்பையும் தராவீஹ் தொழுகையையும் தான தர்மங்களையும் இதர நல்லறங்களையும் கபூல் செய்து நிறைவான கூலியை வழங்கி அருள்வானாக. ஆமீன். ஒவ்வொரு நாளும் தராவீஹ் தொழுகையில் ஓதப்படக்கூடிய சூறாக்களிலிருந்து ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அதற்கான விளக்கத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்று தராவீஹ் தொழுகையில் ஓதப்பட்ட சூரா தௌபாவினுடைய 20வது வசனத்தில் அல்லாஹு தஆலா கூறுகிறான், அல்லதீன ஆமனு வஹாஜரு வஜாஹது ஃபீ சபீலில்லாஹி பிஅம்வாலிஹிம் வஅன்ஃபுஸிஹிம் அஅலமு தரஜத்தன் இன்தல்லாஹி வ உலாயிக ஹுமுல் ஃபாயிஸூன். யார் ஈமான் கொண்டு தம் நாட்டை விட்டும் வெளியேறி ஹிஜ்ரத் செய்து தன்னுடைய செல்வங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்து அல்லாஹ்வின் பாதையில் அறப்போர் செய்தார்களோ அவர்கள் அல்லாஹ்விடம் பதவியால் மகத்தானவர்கள், அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். யுபஷ்ஷிருஹும் ரப்புஹும் பிர்ரஹ்மத்தின் மின்ஹு வ ரிضவான் வ ஜன்னாத்தின் லஹும் ஃபீஹா நഈமும் முகீம். அவர்களுக்கு அவர்களுடைய இறைவன் தன்னுடைய கிருபையையும் திருப்பொருத்தத்தையும் கொடுத்து சுவனபதிகளையும் தருவதாக நன்மாராயம் கூறுகிறான். அங்கு அவர்களுக்கு நிரந்தரமான பாக்கியங்களும் உண்டு. ஹாலிதீன ஃபீஹா அபதா இன்னல்லாஹ இன்தஹு அஜ்ருன் அஸீம். அவற்றில் அவர்கள் என்றென்றும் தங்குவார்கள். நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு மகத்தான நற்கூலி உண்டு என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஹிஜ்ரத் செய்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக தங்களுடைய உயிரை பொருளை தியாகம் செய்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்க இருக்கிற பாக்கியங்களை குறித்து அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். அருமையானவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கிற போது இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அந்த காஃபிர்கள் பலவிதமான இன்னல்களை, தொல்லைகளை அந்த மக்கத்து காஃபிர்கள் கொடுத்து வந்தார்கள் சஹாபாக்களுக்கு. அந்த நேரத்தில் அந்த நபித்தோழர்கள் எல்லா இன்னல்களையும், கொடுக்கப்பட்ட அந்த இடையூறுகளையும் சோதனைகளையும் தாங்கிக் கொண்டார்கள். தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, மேலான சுவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு கட்டத்தில் அந்த ஈமானோடு இஸ்லாமிய வாழ்வியலை அங்கே தொடர முடியாது என்கிற ஒரு நிலை ஏற்பட்ட போது மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வேறு நாடுகளுக்கு அவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள், தியாகம் செய்தார்கள். தங்களுடைய இஸ்லாமிய வாழ்வியல் தொடர வேண்டும், அதன் மூலமாக நாளை மறுமையில் பெரும் பாக்கியமாக தர இருக்கிற அந்த சுவனத்தை பெற வேண்டும் என்கிற அந்த நல்ல நோக்கத்தோடு சோதனைகள் கொடுக்கப்பட்டது, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதே போல தங்களுடைய நாட்டை விட்டு, குடும்பத்தார்களை விட்டு, பொருளாதாரத்தை இழந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கும் துணிந்தார்கள். அந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் கஅபாவினுடைய தூணிலே சாய்ந்து அமர்ந்திருக்கிற நேரம் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மக்கத்து காஃபிர்கள் ஈமான் கொண்டேன் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி என்னை துன்புறுத்துகிறார்கள், சிரமப்படுத்துகிறார்கள், பாருங்கள் நபியே என்பதாக தங்களுடைய ஆடையை உயர்த்தி காண்பித்தார்கள். அந்த ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வேதனை, சோதனை கொடுக்கப்பட்டது என்று சொன்னால், அந்த காஃபிர்கள் அந்த மணலிலே, தரையிலே தீ கங்குகளை பரப்பி வைத்து அதன் மீது ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படுக்க வைக்கப்பட்டார்கள்.
அந்த கங்குகளின் மீது படுக்க வைக்கப்பட்டதின் காரணத்தினால் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த வயிற்றுப்பகுதி, விழாப்பகுதி, அது அந்த இடமெல்லாம் எப்படி இருந்தது என்று சொன்னால், கொஞ்சம் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய எலும்புகளில் தோல் ஒட்டி கொண்டிருந்தது, அவ்வளவுதான். கொஞ்சம் சதை லேசாக ஒட்டி கொண்டிருந்தது. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கங்குகளின் மீது படுக்க வைக்கப்படுகிற போது அவர்களுடைய உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த இரத்தமும் தண்ணீரும் அப்படியே கங்குகளை அணைத்துவிடும் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. இவ்வளவு துன்பங்களை, துயரங்களை ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஈமான் கொண்டார்கள் என்கிற ஒரே காரணத்திற்காக கொடுக்கப்பட்டது. இந்த நேரத்தில் தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து முறையிட்டார்கள். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, பாருங்கள் நபியே, என்னுடைய உடலை பாருங்கள், இவ்வளவு சோதனைகளையும் கஷ்டங்களையும் எனக்கு இவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காஃபிர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்யக்கூடாதா? நாம் ஹக்கிலே இருக்கிறோம், நீங்கள் அல்லாஹ்வினுடைய ரசூலாக, தூதராக இருக்கிறீர்கள். இவர்களுக்கு எதிராக நீங்கள் துஆ செய்தீர்கள் என்று சொன்னால் இவர்களை அல்லாஹு தஆலா அழித்து விடுவார், நம்முடைய நிலையெல்லாம் மாறிவிடுமே என்பதாக ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹப்பாப், இதெல்லாம் என்ன மிகப்பெரிய வேதனை, சோதனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? நம்முடைய முன்னோர்கள், நமக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் எவ்வளவு சோதனைகளை, வேதனைகளை அனுபவித்தார்கள் தெரியுமா? தான் ஈமான் கொண்டிருக்கிறோம் என்கிற ஒரே காரணத்திற்காக வேண்டி ரம்பத்தால் அவர்கள் அறுக்கப்பட்டார்கள் என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபி நிறுத்தி வைக்கப்படுவார், நீங்கள் கொண்டிருக்கிற அந்த ஈமானை விடுகிறீர்களா அல்லது இந்த ரம்பத்தால் உங்களுடைய உடம்பை இரண்டாக பிளக்கட்டுமா என்பதாக கேட்கப்படும். அப்பொழுது நான் கொண்டிருக்கிற அந்த ஈமானில் உறுதியாக இருக்கிறேன். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை அது நிரந்தரமானதல்ல. நிரந்தரமான உலகமாக இருக்கிற அந்த மறுமைக்காகவே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நாளை மறுமையில் எனக்கு இருக்கிற அந்த நிரந்தரமான வீடு சுவனம், அதற்காகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்பதாக அந்த நபி சொல்லுவார். அப்பொழுது ரம்பத்தால் அவருடைய உடல் இரண்டாக அறுக்கப்படும். அதையும் அந்த சோதனையும் அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். இரும்பிலான சீப்பு, அதை சூடாக்கி அந்த நபிமார்கள், அந்த முன்னோர்களுடைய உடம்பில் ஈமானை விட்டு விடுகிறாயா அல்லது உன்னை வேதனைப்படுத்தட்டுமா என்பதாக கேட்கப்படுகிற அந்த நேரத்திலும் கூட அவர்கள் ஈமானில் உறுதியாக இருந்தார்கள். சூடான அந்த இரும்பிலான அந்த சீப்பின் மூலமாக அவருடைய உடல் அப்படியே பிராண்டப்பட்டது. அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். உயிரை விட்டாலும் விட்டார்களே தவிர அவர்கள் ஈமானை இழக்கவில்லை. அதை விடவா நீங்கள் சோதனையை அனுபவித்து விட்டீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு குர்ஆனினுடைய ஒரு வசனத்தை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொன்னார்கள். வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். இந்த உலகத்தில் ஹப்பாபே, உங்களுக்கு ஏற்படுகிற இந்த சின்ன வேதனையை, இந்த சின்ன சிரமத்தை, இந்த சின்ன சோதனையை நீங்கள் தாங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் தூனல் அஸாபில் அக்பர், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய வேதனை, தண்டனையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேதனை, அதை சோதனையை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சின்ன கஷ்டம், சின்ன வேதனை, சின்ன சோதனை என்பதாக சொன்னார்கள். இதை நீங்கள் இந்த உலகத்தில் தாங்கிக் கொள்ளுங்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா தயார் செய்து வைத்திருக்கிற அந்த பெரிய வேதனையிலிருந்து, அந்த நரகத்திலிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்பதாக சொன்னார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடும் பாலை மணலிலே படுக்க வைக்கப்பட்டு அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள். அவர்களுடைய நெஞ்சின் மீது பாறாங்கல் தூக்கி வைக்கப்பட்டது. ஈமானை விட்டுவிடு என்பதாக சொல்லப்பட்டது. அந்த நேரத்திலும் கூட அஹத் அஹத் என்கிற வார்த்தையை மட்டும்தான் மொழிந்தார்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சோதனை அவர்கள் தாங்கிக் கொண்டார்கள். காரணம், அவர்கள் உணர்ந்திருந்தார்கள் இந்த உலக வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானதல்ல. நாளை மறு உலகத்தினுடைய வாழ்க்கை நிரந்தரமான அந்த சொர்க்கத்தை பெற வேண்டும் என்பதற்காக தாங்கிக் கொண்டார்கள்.
இந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுபவித்த அந்த வேதனையை, அந்த கஷ்டத்தை பார்த்துதான் அல்லாஹு தாலா சொல்கிறான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா. இந்த உலகத்துல உங்களுக்கு கொடுக்கிற இந்த சின்ன கஷ்டத்தை, சின்ன வேதனையை நீங்க தாங்கிக் கொள்ளுங்க. நாளை மறுமையில் அல்லாஹு தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த பெரிய கஷ்டம், அந்த பெரிய சோதனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மர்மஸ்தானத்தில் ஈட்டி பாய்ச்சப்பட்டு மிக கொடூரமாக ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். இந்த உலகத்தில் இந்த சோதனையை, வேதனையை நீங்கள் தாங்கிக் கொண்டால் நாளை மறுமையில் அல்லாஹ் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிற அந்த மிகப்பெரிய வேதனையிலிருந்து, சோதனையிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு பக்கமும் இரண்டு குதிரைகளை எதிரும் புதிருமாக நிற்க வைத்து, ஒரு காலை யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஒரு காலை ஒரு குதிரையின் மீது கட்டி, மற்றொரு காலை மற்றொரு குதிரையின் மீது கட்டி, எதிரும் புதிருமாக அந்த குதிரைகள் ஓட்டப்படுகிற அந்த நேரத்தில் அவர்களுடைய உடல் இரண்டாக பிளக்கப்பட்டு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அந்த நிலையை குறித்து தான் அல்லாஹு தாலா சொன்னான், வலனுதீகன்னஹும் மினல் அஸாபில் அத்னா தூனல் அஸாபில் அக்பர். இந்த உலகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற இந்த சிறிய அந்த கஷ்டத்தை, சோதனையை நீங்க தாங்கிக் கொண்டீர்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய அஸாபு, வேதனையிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதாக சொன்னான். அந்த மக்கள் எல்லாம் இந்த நிரந்தரமில்லாத இந்த உலகத்திற்காக வாழாமல் நிரந்தரமான சுவனத்திற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அந்த சுவனத்தை நாம் பெற்றுவிட வேண்டுமே, நாளை மறுமையில் அல்லாஹு தாலா தயார் செய்து வைத்திருக்கிற அந்த நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்கிற எண்ணத்திலேயே தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறோம்? ஆசியா அம்மையார் ஃபிரௌனுடைய மனைவியாக இருந்தவர் ஈமான் கொண்டிருக்கிறார். ஒரு கட்டத்தில் ஃபிரௌன் அதை கண்டுபிடித்து விடுகிறான். ஈமானை விடுகிறாயா அல்லது உன்னை கொலை செய்யட்டுமா என்பதாக கேட்கிறான். சித்திரவதை செய்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். அந்த நேரத்திலும் ஆசியாமையார் அவர்களுடைய ஈமான், அவர்கள் தங்களுடைய ஈமானை இழப்பதற்கு தயாராக இல்லை. பெரும் பாறாங்கல்லை ஆசியாமையார் அவர்களுக்கு மேலாக நிறுத்தி தூக்கி வைக்கப்பட்டு, இந்த பாறாங்கல்லை உன் மீது போட்டு உன்னை கொல்லட்டுமா அல்லது நீ கொண்டிருக்கிற ஈமானை விட்டு விடுகிறாயா என்று கேட்கப்படுகிற அந்த நேரத்திலும் கூட ஆசியாமையார் அவர்கள் உதிர்த்த வார்த்தைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறார். வலரபல்லாஹு மஸலல் லில்லதீன ஆமனு இம்ராத ஃபிரௌன். ஈமான் கொண்ட மக்களுக்கெல்லாம் முன்னுதாரணமாக அல்லாஹ் ஃபிரௌனின் மனைவியாக இருந்த ஆசியா அம்மையார் அவர்களை கூறுகிறான். அந்த நேரத்தில் உயிர் பிரிகின்ற அந்த சமயத்திலும் கூட அவர்களுடைய ஈமான் எவ்வளவு உறுதியாக இருந்தது. யா அல்லாஹ், இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானதல்ல. எப்பொழுதும் எனக்கு மரணம் இருக்கிறது. நிரந்தரமான உலகமாக இருக்கிற அந்த மறு உலக வாழ்க்கையை நான் விரும்புகிறேன். நான் இப்பொழுது ஈமானை விட்டு விடுகிறேன் என்பதாக சொன்னால் என்னுடைய கணவன் என்னை மனைவியாக ஏற்றுக்கொள்வான். இந்த அரண்மனையில் என்னை ராணியாக, மகாராணியாக வலம் வர வைப்பான். ஆனால் இந்த உலகத்தினுடைய சுகபோகமான வாழ்க்கை, இந்த அரண்மனையினுடைய வாழ்க்கை, மகாராணி என்கிற பட்டம், இதுவெல்லாம் எனக்கு தேவையில்லை யா அல்லாஹ். இது நிரந்தரமானது இல்லை. எனக்கு தேவையெல்லாம் யா அல்லாஹ், இந்த ஃபிரௌன் கொடுங்கோல் ஆட்சியாளன் என்னை கொலை செய்ய போகிறான். நான் உன்னிடத்திலே மறு உலக வாழ்க்கைக்கு வர இருக்கிறேன். ரப்பி பிர்லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா. யா அல்லாஹ், சுவனத்தில் எனக்கு ஒரு வீட்டை கட்டிக்குடு என்பதாக ஆசியா அம்மையார் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி. ஃபிரௌனை விட்டும் அவனுடைய செயல்களை விட்டும் என்னை காப்பாற்று யா அல்லாஹ். வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். அநியாயக்கார கூட்டத்திலிருந்து என்னை பாதுகாப்பாயாக என்பதாக ஆசியா அம்மையார் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஆசியா அம்மையார் அவர்களுடைய அந்த துஆவை ஏற்றுக்கொண்டான். மிகப்பெரிய பாறாங்கல் ஆசியா அம்மையார் அவர்களுக்கு மேலாக தூக்கி நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அவர்கள் மீது விழுந்து அவர்கள் நசுங்கி இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் ஷஹீதாக்கப்பட போகிறார்கள். இந்த நேரத்தில் ஃபிரௌன் பார்க்கிறான், கேட்கிறான்,
ஈமானை விட்டு விடுகிறாயா அல்லது நீ உயிரை விடப் போகிறாயா என்று கேட்கிற அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்தில் ஆசியா அம்மையார் அவர்கள் கேட்ட அந்த துஆவை அல்லாஹு தஆலா கபூல் செய்தான். கடைசி உயிர் பெறுகிற அந்த சமயத்தில் ஆசியா அம்மையார் அவர்கள் சிரிக்கிறார்கள். அப்படி சிரிப்பதை பார்த்த ஃபிரௌன் சொன்னான், என்ன ஆனது இந்த ஆசியாவுக்கு? பைத்தியம் பிடித்து விட்டது போல் தெரிகிறது, சிரிக்கிறாரே, மரணத்தினுடைய பயமில்லையே இந்த ஆசியாவுக்கு என்பதாக ஏளனமாக ஃபிரௌன் பேசினான். இதற்கு விளக்கம் தருகிற முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லித் தருவார்கள், ஆசியா அம்மையார் சிரித்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்தை விட்டும் அவர்கள் பிரிவதற்கு முன்னாலேயே அவர்களுக்கான அந்த சுவனத்தை அவர்கள் பார்த்தார்கள். அல்லாஹு தஆலாவிடத்தில் ரப்பி பிர்லி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு சுவனத்தை கொடு என்பதாக அந்த ஆசியா அம்மையார் அவர்கள் கேட்டார்களே, அந்த துஆவை அல்லாஹு தஆலா கபூல் செய்தான். இந்த உலகத்தை விட்டும் உயிர் பிரிவதற்கு முன்னாலேயே அந்த சுவனத்தை ஆசியா அம்மையார் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எடுத்து காட்டினான். அதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தவர்களாக ஆசியா அம்மையார் அவர்கள் சிரித்தார்கள் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு விளக்கம் தருகிறார்கள். என்கிற போது அந்த சுவனத்தை பெறுவதற்காக வேண்டி அவர்கள் தங்களுடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறார்கள் என்கிற நேரத்தில் இந்த உலகத்தில் எவ்வளவோ சோதனைகளையும் வேதனைகளையும் அந்த மேன்மக்கள் அனுபவித்தார்கள் என்பதை கேள்விப்படுகிற நாம், நமக்கும் அந்த சுவனம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்காகத்தான் அந்த சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கை என்பது அது நிரந்தரமானது அல்ல, நாளை மறு உலகத்தினுடைய வாழ்க்கை தான் நிரந்தரமானதாக இருக்கிறது என்கிற போது அந்த சுவனத்திற்காக வேண்டி, அந்த சுவனத்தை பெறுவதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய போகிறோம்? சஹாபாக்கள் சொர்க்கத்தை அடைவதற்காக உயிரை தியாகம் செய்தார்கள், நாட்டை திறந்து ஹிஜ்ரத் செய்தார்கள், குடும்பத்தை இழந்தார்கள், பொருளாதாரத்தை செலவு செய்தார்கள், அவர்கள் சுவனத்தை பெற்றார்கள். அந்த சுவனத்தை பெறுவதற்காக வேண்டி நாம் என்ன செய்ய போகிறோம்? இந்த உலகமே நிரந்தரமானது என்கிற எண்ணத்தில் தானே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான் இருக்கிற என்னுடைய வீட்டை குறித்து என்னுடைய சொந்த வீடு என்பதாக சொல்கிறோம். நாம் இருக்கிற வீடு என்னுடைய வீடு, அதற்கான பத்திரம் என்னிடத்திலே இருக்கிறது என்பதாக பேசுகிறோமே. என்னதான் கவர்மெண்டுடைய அத்தாரிட்டி இருந்தாலும், பத்திரங்கள் இருந்தாலும், பட்டாக்கள் இருந்தாலும், அது நமக்கான சொந்த வீடு அல்ல, இது நிரந்தரமான வீடு அல்ல. இந்த உலகமே நிரந்தரமானது அல்ல. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா நமக்கு தர இருக்கிற வீடுகள் இருக்கிறது, அதுதான் நிரந்தரமானது. அந்த வீடாக நம்முடைய வீட்டை, எந்த வீடாக நம்முடைய வீட்டை ஆக்கி கொள்ள போகிறோம்? நரகம் என்கிற வீட்டுக்கு நாம் செல்ல போகிறோமா? சுவனம் என்கிற அந்த வீட்டை நாம் அடைய போகிறோமா? நரகத்தை தவிர்த்து விட்டு அந்த சுவனம் என்கிற அந்த வீட்டை அடைவதற்காக அந்த சஹாபாக்களும் அந்த மேன்மக்களும் தங்களுடைய உயிரையே தியாகம் செய்திருக்கிறார்களே, நாம் அந்த சுவனத்தை அடைவதற்காக வேண்டி என்ன தியாகம் செய்ய போகிறோம்? இந்த உலகத்தில் ஒரு நிரந்தரமில்லாத ஒரு இடத்தை பெறுவதற்காக, ஒரு வீட்டை பெறுவதற்காக, ஒரு ஜான் நிலத்திற்காக எவ்வளவு மெனக்கெடுகிறோம், எவ்வளவு சண்டையிடுகிறோம். நாளை மறுமையில் நிரந்தரமான சுவனமாக இருக்கிற அந்த சுவனத்தை பெறுவதற்காக வேண்டி என்ன தயாரிப்பை நாம் வைத்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் எத்தனையோ மரணத்தினுடைய நிகழ்வுகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். என்ன பாடம் பெற்றிருக்கிறோம்? குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதிலிருந்து யாரும் தப்பிவிட முடியாது என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோமே. அக்ஸிரூ ذிக்ர ஹாதிஹி மின் லஸ்ஸாத்தில் மௌத், உலக இன்பங்களை துண்டித்து விடக்கூடிய மரணத்தை நீங்கள் அதிகமாக நினைவு கூறுங்கள் என்றார்களே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி நினைவு கூறக்கூடிய விதத்தில் எத்தனை மரணத்தினுடைய நிகழ்வுகளை நம்முடைய கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையில தான் பார்த்தேன், இப்போதான் பார்த்தேன், இப்பொழுதுதான் பேசிவிட்டு செல்கிறார், அதுக்குள்ள என்ன ஆச்சு மூத்தா என்று ஆச்சரியப்படுகிறோம், அதிர்ச்சி அடைகிறோமே. வெளிநாட்டிலிருந்து ஊருக்கு வருவதற்காக வேண்டி எல்லாம் தயாராகிவிட்டது, பிளேட்ல ஏற வேண்டியதுதான். ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உறவினர்களிடத்திலே போய் நாம் சொல்லிவிட்டு வந்து விடலாம் என்பதாக சொல்லி நாம் ஊருக்கு போயிட்டு வாரன்னு சொல்லிவிட்டு செல்ற அந்த நேரத்திலும் கூட ஒரு 39 வயதை சார்ந்த ஃபவாஸ் என்கிற கேரளாவை சேர்ந்த ஒரு வாலிபர் சமீபத்தில் திடீரென்று மாரடைப்பு வந்து இறந்து போகிறார் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம் என்றால், அதே போல ஊருக்கு போகணும் என்று பலவிதமான கனவுகளோடு இருந்த வெளிநாட்டு வாழ் குடும்பத்தை சார்ந்தவர்கள்
அவங்க உம்ராவுக்கு போகணும், அதுக்கப்புறம் ஊருக்கு போகணும், ஊருக்கு போயிட்டு மறுபடியும் வெளிநாட்டுக்கு வரணும், துபாய்க்கு வரணும் என்றெல்லாம் கனவுகளோடு இருந்த ஒரு குடும்பம். அவங்க புறப்படுறதுக்கு முன்னாடி அந்த வெளிநாட்டில் இருக்கிற அந்த சமயத்திலேயே அவர்களுடைய கையில் இருந்த அந்த கைக்கு பக்கத்தில் நின்று கொண்டிருந்த அந்த குழந்தை கொஞ்சம் ஓடியது ரோட்டின் பக்கமாக. ஒரு காரை பின்னாடி அப்படியே எடுத்துட்டு வந்த ஒரு காரு தவறுதலாக அந்த குழந்தையின் மீது இடித்து அந்த குழந்தை வஃபாத்தாகிவிட்டது. எல்லாமே அந்த குழந்தைதான் என்பதாக இருந்தோம். எத்தனையோ கனவுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் அந்த குழந்தையே போய்விட்டது என்பதாக அங்கலாய்த்து கொண்டிருக்கிற குடும்பத்தை நாம் பார்க்கிறோம் என்கிற போது, இது போன்று அடுக்கிக் கொண்டே போகலாம் என்று சொல்லுகிற அளவுக்கு எத்தனையோ மரணத்தினுடைய நிகழ்வுகளை பார்க்கிறோமே. நாம் கண்களுக்கு முன்னால் பார்க்கிற அதே மரணம் நமக்கும் வரும் என்பதை எந்த அளவுக்கு நாம் உணர்ந்திருக்கிறோம். அந்த மரணம் வந்துவிட்டால் உங்களில் எவருக்கேனும் மரண நேரம் வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறவற்றை நீங்கள் செலவு செய்யுங்கள். உங்களில் ஒருவருக்கு அந்த மரண நேரம் வந்து விட்டாலோ அந்த நேரத்தில் அந்த மனுஷன் சொல்லுவான், எனது அதிபதியே, எனது இரட்சகனே, எனக்கு கொஞ்ச கால அவகாசம் கொடுக்க கூடாதாப்பா? நானும் தான தர்மம் எல்லாம் செய்வேனே, நானும் நல்லவர்களில் ஒருவனாக மாறிவிடுவேனே என்பதாக சொல்லுவான். ஆனால் ஆனால் ஒருவனுக்கு அவன் செயல்படுவதற்கான நேரம் முடிவடைந்து விட்டாலோ, எந்த மனிதனுக்கும் கால அவகாசத்தை முற்படுத்தியோ தாமதப்படுத்தியோ கொடுக்கப்படுவதில்லை என்பதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாம் அதிலிருந்து உணர்வு பெற்றிருக்கிறோம். ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். ரமலானை அடைந்து ரஹமத்தினுடைய 10 நாட்கள் முடிய போகிறது. பாவ மன்னிப்பினுடைய நாட்கள் வர இருக்கிறது. நரக விடுதலையை கேட்கிற அந்த நாட்கள் வர இருக்கிறது. இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கக்கூடிய நாம் அந்த சுவனத்தை எந்த அளவுக்கு வேண்டி இருக்கிறோம், பாவமான காரியங்களிலிருந்து எந்த அளவுக்கு தவிர்ந்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றம் வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு இபாதத்துகள் வணக்க வழிபாடுகளை நாம் மாற்றி இருக்கிறோம். புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடைந்தோம். இந்த ரமலானுடைய மாதத்தில் மாத்திரமல்ல, நிலையான சுவனமாக இருக்கிற அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி எல்லா நிலைகளிலும் நான் சுஜூது செய்யக்கூடியவனாக, தொழுகையாளிகளாக நான் இருப்பேன் என்பதாக நம்மில் உறுதி கொண்டவர்கள் நம்மில் எத்தனை பேர் இருக்கிறோம். இந்த உலகத்தை, நம்முடைய வீட்டை நிரந்தரம் என்பதாக பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. சொந்த வீடு என்பதாக சொல்கிறோம். நம்முடைய வீடு சொந்தமான வீடு அல்ல. நிரந்தரமான வீடு என்பது நாளை மறுமையிலே நமக்கு இருக்கிறது என்கிற போது அந்த வீடாக நம்முடைய வீட்டை சுவனமாக நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்த அளவுக்கு நாம் தொழுகைகளை கையிலே எடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு சுஜூதுகளை நாம் அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு அந்த சுவனத்தை நாம் பெற வேண்டுமே என்கிற ஆசை உடையவர்களாக, ஆர்வமுடையவர்களாக, அதை அல்லாஹ்விடத்திலே கேட்கக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலே ஒழு செய்வதற்காக வேண்டி வீட்டை விட்டு வெளியே வருகிற போது சிறுவர் ரபியா, ஒரு 16-17 வயது சிறுவர் தான் அவர். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒழு செய்வதற்காக வேண்டி வெந்நீர் கொண்டு வந்து கொடுக்கிறார். யா ரசூலல்லாஹ், குளிர் நேரமாக இருக்கிறது நபியே, நீங்கள் தண்ணீரில் ஒளி செய்ய வேண்டாம் நபியே, உங்களுக்காக வேண்டி நீங்கள் எப்பொழுது வருவீர்கள் என்று காத்திருந்து நான் உங்களுக்கு வெந்நீரை கொண்டு வந்திருக்கிறேன் நபியே, இதில் ஒழு செய்யுங்கள் என்பதாக கொடுக்கிற போது மகிழ்ந்து போன நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் ஒழு செய்துவிட்டு ரபியாவிடத்தில் கேட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்புகளில் ஒன்று, யாராவது தனக்கு உபகாரம் செய்கிறார்கள் என்று சொன்னால் உடனே அவர்களுக்கு பிரதி உபகாரம் செய்து விடுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பழக்கம். ரபியாவிடத்தில் கேட்டார்கள், தம்பி ரபியா, நீ எனக்கு இவ்வளவு உதவி பண்ற, இந்த குளிர் நேரத்தில் நான் எப்பொழுது வருவேன்னு காத்திருந்து, எனக்காக காத்திருந்து ஒழு செய்யறதுக்கு நீ தண்ணி கொண்டு வந்திருக்கிற, அல்லாஹ்விடத்தில் நான் துஆ செய்து உனக்காக என்ன வேண்டுமானாலும் கேட்டு வாங்கி தருகிறேன், உனக்கு என்ன வேண்டும் என்பதாக சொல் என்று சிறு வயதாக இருக்கிற 17-16 வயதை அடைந்திருக்கிற ரபியாவிடத்திலே கேட்கப்பட்ட போது அதே கேள்வியை நம்மிடத்தில் கேட்டால், யா அல்லாஹ், யா ரசூல் அல்லாஹ், எனக்கு வீடுகள் வேண்டும், சந்தோஷமான வாழ்க்கை
வேலை வேண்டும், இந்த உலகத்தில் எனக்கு சொந்த வீடு வேண்டும் என்றெல்லாம் நாம் கேட்டிருப்போம் என்கிற போது, பொருளாதார வேண்டும், செல்வ செழிப்பு வேண்டும் என்று கேட்டிருப்போம் என்கிற போது, ரபியா கேட்டது என்ன தெரியுமா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ரபியா கேட்டார், முராஃபகத்துக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், இந்த உலகத்தில் எனக்கு எதுவும் தேவையில்லை, இந்த உலகத்தில் எப்படி நான் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ அதே போல நாளை மறுமையில் சுவனத்திலும் உங்களோடு நான் வாழ வேண்டும். முராஃபகத்துக ஃபில் ஜன்னா, நபியே நாயகமே, உங்களோடு நாளை மறுமையிலே நான் இருக்க வேண்டும் நபியே, அதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னபோது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்படியா ரபியா, உங்களுக்காக நான் துஆ செய்கிறேன், நாளை மறுமையிலே சுவனத்தில் என்னோடு நீங்கள் இருப்பீர்கள், ஆனால் அதற்காகவும் எனக்கு நீங்கள் கொஞ்சம் உதவி செய்ய வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு ரபியாவிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்படி நடக்க வேண்டுமானால், நீங்கள் நாளை மறுமையில் என்னோடு இருக்க வேண்டுமானால் ஃபக்ஸிரு ஃபிஸ் சுஜூத், சுஜூதை அதிகப்படுத்துங்கள், தொழுங்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளை மறுமையில் நமக்காக அல்லாஹு தஆலா நிரந்தரமான வீடாக இருக்கிற சுவனத்தை தயார் செய்து வைத்திருக்கிறான் என்கிற போது, அந்த தொழுகையில் புனிதமான ரமதானுடைய மாதத்தை அடைந்ததற்கு பிறகும் எந்த அளவுக்கு அதிலே நாம் கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நிறைய வீடியோக்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். தொழுகையை நடைபெற்று கொண்டிருக்கிற அந்த வீடியோக்களை போட்டு அதை கிண்டலுமாக கேலியுமாக கீழே விழுவது போல, அல்லது ஏதாவது தொழுகையிலே தவறு நடந்துவிட்டு அதை மற்றவர்கள் எல்லாம் சிரிப்பதும் போல, இந்த மாதிரியான நிறைய இந்தோனேசியாவோ மலேசியாவோ தெரியல, அந்த மாதிரியான நாடுகளில் இருந்து வருகிற அந்த வீடியோக்களை எல்லாம் நம்முடைய மக்களே அதிகமாக பகிர்ந்து சிரித்து கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம். எதில் விளையாட்டு, எதில் கிண்டல்? அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கி தந்திருக்கிற சுவனத்தை எதன் மூலமாக பெற முடியும் என்பதாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறானோ அந்த தொழுகையிலேயா கிண்டல் பண்ணுவது, அந்த தொழுகையிலேயா கேலி செய்வது, இதுவெல்லாம் யூதர்களுடைய சதியாக இருக்கிறது என்பதை நாம் உணராமல் இருக்கிறோமே, மிகவும் கவலைக்குரிய விஷயம். இஃப்தாரினுடைய நேரத்தில் செல்போன்ல அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்ற மாதிரியான ஒரு ரிங்டோனை வச்சு பாங்கு சொல்லியாச்சுன்னு சொல்லி இருக்கிற ஒரு 4 பேர்ல ஒருத்தர் நோன்பு திறக்கிற மாதிரியும் அதை மற்றவர்கள் கண்டிக்கிற மாதிரியும் இப்படியெல்லாம் போட்டு கிண்டலும் கேலியும் செய்து கொண்டிருக்கிற ஒரு நிலையை பார்க்கிறோம். நம்முடைய சமூக மக்களை அதை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என்கிற போது மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தி. சஹர் இஃப்தார் என்பது எவ்வளவு புனிதமான ஒன்று, அதிலா கிண்டல் செய்வது கேலி செய்வது? எப்படி நம்மால் சுவனத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். சுவனத்திற்காக வேண்டி எல்லாவற்றையும் இழப்பதற்கு அந்த மேன்மக்கள் தயாராக இருந்தார்கள். நாம் எங்கே தயாராக இருக்கிறோம்? நம்மிடத்தில் என்ன தயாரிப்பு இருக்கிறது என்பதை ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். சுவனவாதிகளை குறித்து அல்லாஹு தஆலா பேசுகிற போது, வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின், சுவனவாசிகளான அவர்களுடைய நெஞ்சங்களில் இந்த உலகத்தில் உள்ள குரோதத்தை நாம் அகற்றி விடுவோம் என்பதாக குர்ஆனுடைய 7வது அத்தியாயம் 43வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். ஒருத்தரை அல்லாஹு தஆலா சுவனவாதி என்பதாக முடிவு செய்து விட்டான் என்று சொன்னால், உலகத்தில் வாழுகிற போது அவரிடத்தில் குரோதம் இருந்திருக்கும் இல்லையா, பகைமை இருந்திருக்கும் இல்லையா? அந்த மாதிரியான குரோதத்தையும் பகைமையையும் மற்றவரை பற்றிய கெட்ட எண்ணத்தையும் நாம் அவருடைய உள்ளத்திலிருந்து எடுத்துவிட்டு சுத்தப்படுத்தி தான் சுவனத்திற்குள் அனுப்புவோம் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லுகிறான் என்று சொன்னால், சுவனவாசிகளுடைய பண்புகளில் ஒரு பண்பு சுவனத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற ஆசை உடையவர்களாக நாம் இருந்தால், ஆர்வமுடையவர்களாக நாம் இருந்தால், ஒண்ணு வேண்டாம், மிகப்பெரிய இபாதத்துகள் வணக்க வழிபாடுகள் என்று நம்மிடத்தில் இல்லாவிட்டாலும் கூட குறைந்தபட்சம் பிறரை பற்றிய தப்பான எண்ணமாவது இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அதுவே நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை கவனத்தில் வைக்க வேண்டும். அதற்காக நீங்க தொழ வேண்டாம், நோன்பு வைக்க வேண்டாம் நான் சொல்ல வரல. நோன்பு வைக்க வேண்டும், தொழ வைக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அதே நேரத்தில் நாம் சுவனவாதியாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நாம் யாரை பற்றிய எந்த ஒரு தப்பான எண்ணமும் குரோதமும் விரோதமும் பகைமையும் இல்லாமல் இருந்தோம் என்று சொன்னால், இதுதான் சுவனவாதிகளுடைய தன்மை. அது நம்மை சுவனத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வரலாற்று நிகழ்வின் மூலமாக நமக்கு விளக்கி தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலில் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிற போது சஹாபாக்களிடத்தில் சொன்னார்கள், தோழர்களே, இப்பொழுது பள்ளிவாசலுக்கு உள்ள ஒரு மனிதர் வருவார், சுவனவாதியை பார்க்க வேண்டுமானால் அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். நபித்தோழர்களுக்கெல்லாம் ஆர்வம், யார் வரப்போகிறார்கள்? அபூபக்கர் வரப்போகிறாரா, உமர் வரப்போகிறாரா, யார் வரப்போகிறார்கள்?
அந்த சுவனவாதியை பார்க்க வேண்டுமே என்ற ஆர்வத்தோடு காத்திருக்கிற போது ஒரு சாதா சீதாவான ஒரு மனிதர் அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளே வருகிறார். ஒழு செய்திருக்கிறார். தாடியிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டிருக்கிறது. இடது கையிலே தன்னுடைய செருப்பை காலணியை கையில் வைத்திருக்கிறார். உள்ளே வருகிறார். 2 ரக்காத் தொழுதார். பள்ளிவாசலை விட்டு வெளியே சென்று விட்டார். இவரை சுவனவாதி என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, அப்படி என்ன அமலை இவர் செய்கிறார் என்று தெரியவில்லையே என்கிற ஆதங்கம், எதிர்பார்ப்பு நபித்தோழர்களுடைய உள்ளத்திலே இருந்தது. ஒரு நாள் அல்ல, மறுநாளும் அதே மாதிரி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையிலே அந்த தோழர்களிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுவனவாதியை இந்த உலகத்திலேயே பார்க்க வேண்டுமானால் இப்பொழுது ஒரு மனிதர் வருவார், அவரை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக நற்செய்தி சொன்னார்கள். இன்றைக்கு யாரு வரப்போறாங்கன்னு தெரியலையே என்று ஆச்சரியமாக அந்த நபித்தோழர்கள் பார்த்து நிற்கிற போது, இதற்கு முன்னால் எந்த மனிதர் வந்தாரோ அதே மனிதர் தான் பள்ளிவாசலுக்குள் வந்தார், தொழுதார், போய்விட்டார். இங்க அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்கிற ஒரு நபித்தோழர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 2 தடவை இந்த மனிதரை குறித்து சுவனவாதி என்பதாக சொன்னார்கள் என்று சொன்னால், சுவனவாதியினுடைய தன்மை இவரிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு அவர் செய்கிற அந்த அமலை நாமும் செய்து நாமும் சுவனவாதியாக ஆக வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு எண்ணத்தோடு அவருக்கு பின்னாலேயே அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சென்று விட்டார். அவருடைய வீட்டுக்கு போனவர், நான் இன்றைக்கு ஒரு 3 நாள் உங்கள் வீட்டில் நான் தங்கிக்கிறேனே, ஏன்னா என் வாப்பாட்டை நான் சண்டை போட்டு வந்துட்டேன், எங்கள் வீட்டுக்கு போக முடியாது, அனுமதி தருவீர்களா என்பதாக கேட்கிற அந்த நேரம் அவர் அனுமதி கொடுக்கிறார். அவருடைய வீட்டில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் தங்குகிறார். 3 நாட்கள் தங்குகிறார். 3 நாட்களும் அவர் என்ன செயல்பாடுகளை செய்கிறார் என்பதை பார்க்கிறார். அப்படி ஒன்றும் பெரிய அமல, பெரிய இபாதத்தை, பெரிய செயல்பாடை அவர்கிட்ட பார்க்க முடியல. எல்லோரையும் போல அவர் தொழுகிறாரு. நைட்டு இரவு நேரத்தில் அவர் தொழுவாரு. நம்ம என்னென்ன இபாதத் செய்கிறாரு, என்னெல்லாம் ஓதுறாருன்னு பார்க்கலாம் என்றெல்லாம் விழித்திருந்து அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் பார்க்கிறார். பார்த்தால் ஒழு செஞ்சுட்டு வந்தாரு, சாப்பிட்டாரு, கொஞ்ச நேரம் ஓதினாரு, அப்படியே தூங்கிட்டாரு, அவ்வளவுதான். மிகப்பெரிய அமல் எதையும் பார்க்க முடியவில்லை. 3 நாள் கடந்ததற்கு பிறகு அந்த மனிதரை அழைத்த அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் சொன்னார்கள், கேட்டார்கள், நான் என் வாப்பாட்டை சண்டை போட்டேன்னு சொன்னேன்ல, அதெல்லாம் அப்படிலாம் இல்லை, உங்களுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்பதற்காகவே நான் அப்படி சொன்னேன். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் வருகிற போதெல்லாம் சுவனவாதியை பார்க்க வேண்டுமானால் இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள், இந்த மனிதரை பார்த்து கொள்ளுங்கள் என்பதாக சொன்னார்கள். அப்படி சுவனவாதியினுடைய தன்மை உங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நான் உங்களோடு தங்கினேன். ஆனால் அப்படி சுவனவாதிகளுடைய பிரத்யேகமான அமலு இபாதத்துன்னு சொல்லி உங்கள்கிட்ட எதுவும் இல்லையே என்பதாக அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிற போது அந்த மனிதர் சொன்னார், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து சுவனவாதி என்பதாக சொன்னார்களா? அப்படி ஒன்றும் பெரிதாக என்னிடத்தில் அந்த சுவனவாதிகளுக்குரிய அமல்கள் பிரத்யேகமான அமல் என்று எதுவும் என்னிடத்தில் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் சொல்ல முடியும், நான் யாரை பற்றிய தப்பான எண்ணத்தையும் என்னுடைய மனதில் வைத்துக் கொள்ள மாட்டேன். யாரை பற்றிய குரோதமும் விரோதமும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது. நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு இருப்பேன். யாரை பற்றிய தப்பான எண்ணமும் என்னுடைய உள்ளத்தில் கிடையாது. இதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் என்பதாக அவர் சொன்னபோது அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் சொன்ன இந்த தன்மைதான் எங்களிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. நாங்கள் குரோதம் கொள்கிறோம், விரோதம் கொள்கிறோம், பகைமை பாராட்டுகிறோம், பிறரை பற்றி தவறாக நாங்கள் எண்ணுகிறோம். இந்த எண்ணங்கள் எல்லாம் உங்களிடத்தில் இல்லாததின் காரணத்தினால் சுவனவாதி என்பதாக உங்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சொல்லி இருக்கிறார்கள் என்று அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், குறைந்தபட்சம் சுவனவாதியாக நாம் ஆக வேண்டும் என்கிற ஆசையும் ஆர்வம் இருக்கக்கூடிய நாம் நிரந்தரமான உலகமாக அந்த சுவனம்தான் மறு உலகம்தான் இருக்கிறது என்கிற போது அதற்கான தயாரிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அந்த சஹாபாக்களும் மேன்மக்களும் தங்களுடைய உயிரையே தியாகம் செய்தார்கள். குறைந்தபட்சம் பிறரை பற்றிய தப்பான எண்ணமாவது நாம் கொள்ளாமல் இருந்தோம் என்று சொன்னால் சுவனத்திற்கு மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவான். அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் கொடுத்து அருள்பாலிப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.